வணக்க மக்களே! இன்னைக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து நம்ம ½ அன் ஹவர்லேயே வந்து ₹3000 ப்ராஃபிட் பார்த்துருக்கோம் இன்ட்ராடேல. அதோடைய ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போறோம். நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பெனிஃபிட் பார்த்தோம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க பாருங்க 600 ஷேர்ஸ வந்து 170க்கு வந்து நம்ம இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சேம் அதே ஷேர்ஸ வந்து அதாவது வந்து அது வந்து என்னன்னா ஒரு ₹5 இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? 170லிருந்து 175 ரேஞ்சுக்கு போச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம 6000 வந்து 600 வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தீங்களா, அது வந்து ₹5 இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து ₹5 இன்க்ரீஸ் சொன்னோன்னே உடனே வந்து நம்ம அதை வந்து சேல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த டைமிங் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்னென்னா 9:30 தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 15 மினிட்ஸில் வந்து 9:30க்கு வந்து அந்த ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது வந்து ஒரு 9:53 ஆல்மோஸ்ட் ஒரு 23 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து அந்த ட்ரேடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. அதெல்லாம் வந்து அதான் வித்தின் ½ அன் ஹவர்க்குள்ளே நம்மளுக்கு வந்து 3000 வந்து ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் அதோடைய சம்மரி. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து என்னென்னா இங்கே பாருங்கள் 600 ஷேர் செல்லிங் அண்ட் பையிங் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 600 ஓவரால் 600. ஓகேங்களா? இது வந்து ப்ரைஸ் வந்து பையிங் ப்ரைஸ் வந்து 170. ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸ் வந்து 175. அதாவது வந்து நான் ₹5 டிஃப்ரென்ஸில் வந்து அதாவது வந்து 170 வாங்கி 175 விற்றுருக்கோம். 600 ஷேர்ஸ் வந்து நமக்கு 3000 வந்து இன்றைக்கி வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கான ட்ரேடிங் சார்ட் பாருங்கள். இதுதான் அந்த ட்ரேடிங் சார்ட்டு. இன்றைக்கி வந்து என்னென்னா மோஸ்ட்லி வந்து இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து எப்படி ஆச்சுன்னா ப்ரீ க்ளோஸ் வந்து என்னென்னா நேற்று வந்து எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா 164. ஆனால் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனதே வந்து என்னென்னா ஒரு 167. அதாவது ஒரு ₹3 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து எங்கே பை பண்ணோன்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஹையஸ்ட் அதாவது ஸ்டார்ட் ஆச்சு. இதான் வந்து இந்த மார்க்கெட் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம்னா சடனாக வந்து இங்கே பாருங்கள் 170 இந்த ரேஞ்ச், இந்த ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அது ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளேயே இங்கே பாருங்கள் 175 இந்த இடத்துல 175 இந்த இடத்த வந்தோடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே வந்து சேல் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம 3000 வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. இந்த ப்ராஃபிட் போதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம நோட் பண்ண வேணாம். நமக்கு வந்து வெறும் ½ அன் ஹவரில் 3000 வந்து போகும். இனிமேல் நம்ம ட்ரேட் பண்ண வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து நம்மளுக்கு 3000 போதுன்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டை வந்து போதும், இன்றைக்கான ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்கும். இல்லைனா வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லை வந்து ஏன்னா அந்த மூமெண்ட்டை வந்து மாறிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் மாறும், எப்படி வேணாலும் மாறிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி அந்த குட் நியூஸ், பேட் நியூஸ், அப்புறம் வந்து மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு, அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், போயிட்டு அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஏன்னா நிறைய பேர் ஒர்க்கெலாம் போவாங்க. அதனால் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து அவங்களால இது பார்க்க முடியுமான்னு தெரியல, மார்க்கெட் அனலைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன மூவ்மெண்ட்டை நீங்கள் நோட் பண்ணாவே நீங்கள் அழகாக ப்ராஃபிட் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் எஜுகேஷனாக ஒரு எஜுகேஷன் பர்பஸாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.